2000 கோடிலாம் நான் 200 கோடி வரதே பெரிய விஷயம். நான் போட்ட காசு எடுத்தாலே இவங்களுக்கு வந்து இந்த கங்குவா படம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம் பார்த்தீங்கன்னா போர் அடிக்காது. குறைஞ்சு ஒரு 10 டைம் பார்க்கலாம். சூர்யாவோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உலக லெவலில் பேசப்படும் இந்த படத்தினால. தமிழ் சினிமாவை வேற லெவலில் கொண்டு போயிட்டாங்க. அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. படம் சூப்பராக பாஸ், நல்லா அருமையாக இருக்குது. சூர்யா அந்த மாதிரி நடிச்சு கிடையாது, நல்ல படம், சூப்பர், நல்ல டேரக்டரு, நல்லா சேர்ந்து ஒரு கூட்டாட்சி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல செம்மையான படம் அது. என்ன பார்த்தாலும் நேஷனல் விட அவருக்கு அந்த படம் கடுப்பாங்க நினைக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்குது. சூர்யா அருமையாக நடிச்சிருக்காரு. என்ன சவுண்டு, ஒரே சவுண்டு, ஒரே சவுண்டு, பேக்ரவுண்டு மியூசிக் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ரெண்டும் சேர்ந்து கலவை தானே ஒரு படம். நல்லதற்கும் கெட்டதற்கும் செய்யும். ஆனால் படம் நல்லாயிருக்கு. ஒரு ஆளுக்கு பிடிக்கும், ஒரு ஆளுக்கு பிடிக்காது, அந்த ஒரு இதில். ஆனால் படம் நல்லா செம்மையாக இருக்குது. காது தான் தேட்டர் சரியில்லைங்களா இல்லை அப்படி தான் இருக்கான்னு தெரியல. சவுண்டு எப்படி ரொம்ப மோசமாக இருக்குது. காது தான் வலிக்குது எல்லாருக்கும், அந்த அளவுக்கு இருக்குது. படம் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா இன்ட்ரோ மட்டும் நல்லா இருக்குது, அதில் கிளைமேக்ஸ் தான் நல்லா இருக்குது. மற்றபடி பார்க்கவே முடியல, காது தான் வலிக்குது. சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு டைலாகுமே கத்திட்டே தான் இருக்க மாதிரி இருக்குது. நார்மலாக பேசுகிற மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே கத்திட்டே தான் இருக்காங்க. அவர் வந்த கடைசி ஒரு 5 நிமிஷம் தான் கொஞ்சம் சைலண்ட்டாக படம் புரிஞ்ச மாதிரி நல்லா இருந்தது. மற்றபடி அதை கத்திட்டே இருக்காங்க மாதிரி இருக்குது படம் ஃபுல்லாக. அது ஒன்று தான் பெரிய மைனஸே. அது இல்லைனாலே நல்லா இருந்துருக்கும். சூப்பராக இருக்குது. சூர்யா சார் கோசம் பார்க்கலாம். அந்த குழந்தை கோசம் போராடுறது ரொம்ப நல்லா இருக்கு. சூர்யா சார் தான் ஃபேனு. அவருக்கோசம் இன்னும் ஒரு முறை கூட பார்க்கலாம். ஓகே, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தூங்கிட்டேன். ரொம்ப நல்ல படம், சூப்பரான படம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் கண்டிப்பா. ஆமா, பாட்டு சூப்பரா இருக்கு. பாட்டுக்காகவே வரலாம், பாட்டுக்காகவே. யாரையாவது பழி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கூட்டின்னு வந்துருங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம். அம்மா படம் பார்க்கலாம். பாட்டு வெயிட்டிங். தூங்கிட்டேன் ப்ரோ. சரியான கிளைமேக்ஸ் ப்ரோ. கடைசியில அழுதுகிட்டே இருந்தேன். அமரன் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப கதற விட்டீங்க. பேச முடியல. வெறித்தனமான படம் ப்ரோ, வெறித்தனம். எல்லாமே பிடிச்சிருந்தது ப்ரோ. டிஷா பட்டாணி தான் ப்ரோ சூப்பரா இருந்தாங்க. படம் ரொம்ப சக்கையா இருக்குங்க. அருமையான படம். அதாவது வந்து தமிழ் சினிமாவே பெரிய உலக லெவலில் கொண்டு வரக்குண்டான ஒரு படம். ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்த ஞானவேல் ராஜா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு இந்திய சினிமாவில் இப்படியோட வந்துச்சுன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் வந்ததில்லை. ஸோ 75 ஆண்டு காலமாக இந்திய சினிமாவில் இப்படி ஒரு படமாக வந்து யாருமே ரிஸ்க் எடுத்து எடுக்கல. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ணாடி போட்டுட்டு பார்க்கணும். தேட்டரில் கொடுக்குற 3Dயில் கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா அது பிரமாண்டம் தெரியுது. ஸோ பக்கத்தில் உட்காந்துருக்கலாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி கழட்டிடுறாங்க. அப்படிங்கும்போது சில காட்சிகள் பிரமாண்டம் தெரியாது. படம் முடிவு வரைக்கும் தேட்டரில் கொடுக்குற கண்ணாடி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா பிரமாண்டம் தெரியும். ஸோ சூர்யாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூர்யாவோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உலக லெவலில் பேசப்படும் இந்த படத்தினால. ஸோ இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது. பாகுபலி படம்னு சொல்லுவாங்க, 2 டைம் பார்க்கலாம் அப்படிம்பாங்க. இந்த கங்குவா படம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம் பார்த்தீங்கன்னா போர் அடிக்காது. குறைஞ்சு ஒரு 10 டைம் பார்க்கலாம். நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். 2 டேஸ் கழிச்சு மறுக்க டைம் நான் பார்ப்பேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் அப்படின்னா தமிழ் சினிமாவை வேற லெவலில் கொண்டு போயிட்டாங்க. அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. வேஸ்ட் ப்ரோ. படமே வேஸ்ட் ப்ரோ. காரணமே சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை ப்ரோ. படத்துல என்ன சொல்ல வராங்களே எங்களுக்கே தெரியல ப்ரோ. எதுக்கு சண்டை போட்டாங்க? நீங்க போய் உள்ள உட்காந்து படத்தை பாருங்க, அப்புறம் நீங்களே ரிவ்யூ எடுப்பீங்களா? இப்போ யோசிச்சுக்கோங்க. கான்செப்டே தெரியல ப்ரோ. ஒண்ணுமே இல்லை ப்ரோ படத்துல. யாரோ மாணிக்கவாரன் ஸ்வீடி எதுன்னு சொல்லல. அதனால சிவா வீட்டுக்கு போய் கதை கேட்டிருக்காரு. ஃபுல் படமும் கத்திட்டு இருக்காரு. அது மட்டும் என்னன்னு மட்டும் பாருங்க. சூப்பரா கத்துறாரு ப்ரோ. கார்த்தி அவரு கத்தல ப்ரோ. பார்ட் 2ல கட்டுவாரு அவரு. நல்லாவே இல்லை ப்ரோ. சொல்றதுலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. அவர் தூங்கிட்டார். இப்போ படத்தில் எலிப்பொட்டி இன்டர்வியூ கொண்டு போனோம் ப்ரோ. படத்தில் பிடிக்கல ப்ரோ, எதுவுமே பிடிக்கல ப்ரோ. கத்தினே இருக்காங்க ப்ரோ, அதுதான் பிரச்சனை. மற்றபடி ஓகே ஃபைன் தான். சூர்யா நல்லா தான் நடிச்சிருந்தாரு. ஆனால் படம் தான் செட் ஆகலை, சுத்தமாக செட் ஆகலை அவருக்கு. கார்த்தி லாஸ்ட்டில் தான் வந்தார். மேபி பார்ட் 2ல் நல்லா இருக்கலாம், இல்லாமையும் போகலாம், தெரியல. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்கும். சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. சூர்யாவோட எஃபர்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபிசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கங்குவா அப்படிலாம் இல்லை ப்ரோ. அவங்க ஏதாவது பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, சூப்பராக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் தேட்டரில். நல்லா இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட. எனக்கு கார்த்தி வருவார் எனக்கு தெரியாது. ஸோ அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. சூர்யா அஃப்கோர்ஸ் அவரோட கிரேட் ஆக்டர். ஸோ ஐ மீன் 7ஆம் அறிவுக்கு அப்புறம் இந்த ஒரு இதில் பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. அண்ட் பைரட்ஸ் ஆஃப் கெரிபியன் பார்த்த மாதிரி இருந்தது கொஞ்சம். அது ஒருத்தவங்களோட பார்வை பொறுத்து. நானும் நல்லா இருக்காதுன்னு நினச்சி வந்தேன். பட் இட் வாஸ் ரியலி நைஸ் ஆக்சுவலி. கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ரொம்ப மோசம் தானா, ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லைண்ணா படம். காரணம் என்னன்னா எதுவுமே சரியில்லைண்ணா. இதில் கிராஃபிக்ஸ் ஏதோ சொல்கிறாங்க 3Dன்னு. சும்மா அவங்க தந்த ஹைப்புக்கு இது இல்லைண்ணா. 300 கோடிக்கெலாம் எடுத்த மாதிரிலாம் இல்லைண்ணா. சும்மா ஏதோ கதை மாதிரி
வெற்றி விஷுவல் ஏதோ ஒரு சில இடத்துல நல்லா இருக்கு, கதைப்படி ஒன்றும் இல்லை. மியூசிக் ரொம்ப இறைச்சலாக இருக்கு, எல்லாமே வேஸ்ட்ண்ணா. காமெடின்னு யோகி பாபு ஒரு 2-3 நிமிஷம் வந்து ரொம்ப கடுப்பேற்றிட்டு போறாரு அவரு. எதுவுமே இல்லைண்ணா படத்தில். என்னன்னு தான் நான் ரிவ்யூ சொல்றது சொல்லுங்க. படத்தில் ஒன்றுமே சொல்ல வர மாட்டாங்கண்ணா. விட்டா போதும்னு நம்ம தான் எழுந்து வரதா இருக்கு. அவங்க கதை ஏதோ நிலத்தை பிரிக்கிற பற்றி பேசுகிறாங்க, அது என்ன ஒன்றுமே ஒரு கரெக்டாகவே அதை அப்ரோச் பண்ணலாண்ணா. சிவா வந்து கிளைமேக்ஸா நமக்கு தான் கிளைமேக்ஸ், அது நம்ம வாழ்க்கை கிளைமேக்ஸ் மாதிரி விட்டோடனே ஓடி வந்துட்டோம். அவ்வளோ கார்த்தி வராரு ஒரு 5 நிமிஷம், அவரை ஒரு 40 நிமிஷம் காட்டியிருந்தா கூட படம் நல்லா ஓடிட்டு இருக்கும். 5 நிமிஷம் காட்டின 40 நிமிஷம் காட்டியிருந்தா கூட கதை நல்லான்ட்டு இருக்கும். கடைசியாக ஒரு 10 நிமிஷம் காட்டி கங்குவா 2ன்னு போட்டு முடிச்சிட்டாங்க, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல். 2000 கோடிலாம் நான் 200 கோடி வரதே பெரிய விஷயம். நான் போட்ட காசு எடுத்தாலே இவங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப ஹைப் தராமல் சும்மா இருந்தாலே படம் நல்லா ஓடிட்டு இருக்கும். சும்மா பாகுபலி, கிளாடியேட்டரு, 300ன்னு ரொம்ப இது பண்ணி விட்டாங்க. பார்ட் 2லாம் எதிர்பார்க்கலாம், நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. எனக்கு அந்த லாஸ்ட்ல படகுல போற சீன் தான் பிடிச்சிருக்கு. படம் சூப்பர், நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். சூரிய ஆக்டர் சூப்பராக இருக்கு, சூர்யாவோட நடிப்பு நல்லா இருக்கு, படம் சூப்பர். ரொம்ப இது ரொம்ப ஸ்டோரியே இல்லைண்ணா, சும்மா பேருக்கு ஃபைட் சீன் மட்டும்தானே இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது, மற்றபடி நல்லா இல்லைண்ணா. கான்செப்டே ஒன்றும் இருக்கிற மாதிரி இல்லைண்ணா, சும்மா ஏதோ படம் எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப டார்க்காக இருக்குது, ஏதோ டிசி படம் பார்த்த மாதிரி இருக்குங்க. 3D எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்குண்ணா, மியூசிக் நல்லா இருக்குது, சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்குது, மித்தபடி எதுவும் சரியில்லை. பாபி தயால்லாம் சும்மா வேணுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க, அவர் பெருசாக யூஸ் பண்ண மாதிரியே இல்லைண்ணா. ஓகே தான் ப்ரோ, ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான் ப்ரோ. அதான் ப்ரோ, கதை கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கலாம் இன்னும், அவ்வளோதான். அது ஒரு தடவை பார்க்கலாம். அவர் ஆக்டிங் கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு, கொஞ்சம் ரொம்ப லாக் இருக்குது ப்ரோ. படம் நல்லா இருக்குது சார், சூப்பராக இருக்குது, பார்க்கலாம் சூப்பராக இருக்குது. ஓகே சார், சூப்பர் சூப்பர், சூர்யாண்டு சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். சூப்பராக இருக்குது, சுமார் தானே. படம் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது சார், சூப்பராக பிடிச்சிருக்கு, நல்லா சூப்பராக சூப்பராக அடிபொலி ஜூஸ் படம் மாசா இருக்கு. சைலண்ட் சூர்யாக்காக பார்க்கலாம். சூப்பரா கண்டிப்பாக பார்க்கலாம், நல்ல படம். சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பரவாயில்லப்பா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நைஸ் நைஸ், நல்லா பிடிக்கும். ஸோ இது இந்த போர்க்காட்சிகள், மன்னர்கள், இந்த பழைய முறை தாங்க, அதோட மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அது நல்லா இல்லாதவங்க கண்ணாடி போட்டு பார்க்க மாட்டாங்க, இந்த தொழில்நுட்பத்தை ரசிக்க தெரியாது. ஸோ இந்த அந்த மாதிரி சில பேர் சொல்கிறதெல்லாம், நான் ஒரு எழுத்தாளர் பத்திரிகையாளர், நான் உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய சொந்த ஊர் கோவை மாவட்டம் உடுமலைப்பேட்டை. ஸோ இங்கே ஒரு வேலையை வந்து 1 வீக்காக இருக்கேன். இந்த படத்துக்காக இன்றைக்கி லீவ் போட்டு இன்றைக்கி வந்து படம் பார்க்குறேன். படம் ரொம்ப ரொம்ப டாப்பாக இருக்குது. ஸோ வந்து ஒரு நிமிஷங்களுமே போர் அடிக்காம போது மிக வேகமாக இருக்குது. படம் வந்து பார்த்திங்கன்னா ரசிக்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது சொல்வதற்கு தமிழில் வார்த்தைகள் இல்லை பாராட்டி சொல்வதற்கு. ஞானவேல் ராஜா அவர்களுக்கு, சூர்யா அவர்களுக்கு, சிறுத்தை சிவா அவர்களுக்கு எனக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள. இந்த மாதிரி மீண்டும் நிறைய படங்கள் ஞானவேல் ராஜா அவர்கள் கொடுக்க வேண்டும், சூர்யா அவர்கள் கொடுக்க வேண்டும். மிக்க மிக்க மகிழ்ச்சி. ஒரே சவுண்டு, காட்டுக்குள்ள போனால் ஒரே சவுண்டு ஒரே தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒரு சில இடத்துல கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாட்டை விட்டு ஒரு குழந்தைக்காக வெளில வராரு அவர் காப்பாற்றுக்காக. ஆனால் ஒரு ஆளுக்காக ஒரு நாட்டை விட்டு ஒரு குழந்தைய வந்து காப்பாற்றுறாரு, கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குது. ஆனால் படம் நல்லா இருக்குது. என்ன கான்செப்ட்னா கதைலாம் பெருசாக இல்லை, ஆனால் படம் வந்து நல்லா இருக்கு, எஃபோர்ட் நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்களாம் கொஞ்சம் நேரத்துக்கு வராங்க, பெருசாக எதுவும் யூஸ் பண்ணணும். கார்த்திக் கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு வாட்டி பார்க்கலாம், அதுவே கொஞ்சம் கஷ்டம் தானே. கிளைமேக்ஸு ஓகே தான் ப்ரோ, என்னடா ஒரு இதோடு தான் போய் பார்த்தேன், நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. புரியலாம் இல்லை, எல்லாமே கத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, மியூசிக்கும் ஓவராக இருக்குது, படமே புரியவே மாட்டேது. அந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் தான் அதிகமாக இருக்குது. என்ன சொல்ல வராங்கன்னே கடைசி வரைக்கும் புரியல. ஒரு நார்மல் ஸ்டோரியே ரொம்ப பெருசாக பண்ணுறாங்க, சவுண்டை குறைச்சாலே படம் நல்லா இருக்கும்னு தோணுது, அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டீம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காங்க. படத்தை வந்து உருவாக்குறதுக்காக. படத்தை திரையில பார்க்கும்போது தெரியும். அதாவது ஞானவேல் ராஜா அவருடைய ப்ரொடக்ஷனில் சிறுத்தை சிவா ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காரு, சூர்யாவை ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காரு.